Hi, hello, new kittens. It's me, your bunny. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are fine. ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் விமன் குக் எஃப்எஃபான கிங்ஸ் ஆஃப் அண்டர்கிரவுண்டோட எபிசோட் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் எபிசோட் இதோட முடிச்சிருப்பேன் அப்படின்னா ஹானோட டீட்டெயில்ஸ் வந்து ஜங்குக்கு கிடச்சிருக்கும். அட் சேம் டைம் ஒரு மிஷினுக்காக வந்து மிஸ்டர் சாய் வந்து நம்ம பசங்களெல்லாம் வந்து கூப்பிட்ருப்பாங்க. அட் சேம் டைம் லாஸ்ட்டாக வந்து நம்மளோட ஜங்குக்கு வந்து யோனாவை கடத்தி தூக்கிட்டு வந்து லாஸ்ட்டு கிஸ் அடிச்சிருப்பான். தென் அதோட என் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறது இந்த எபிசோடில் பார்க்கலாம். மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பேக்ரவுண்டில் அதான் நோய்ஸ் கேட்டுச்சுன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க. யூஸ் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். தென் இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுவாங்க, மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டா டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். வாங்க எபிசோட் 4க்குள்ளே போகலாம். சரி, அப்படியே சீனை ஓப்பன் பண்ணோன்னா யோனாவை தான் காட்டுறோம். ஸோ யோனா ட்ரெஸ்ஸஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இறங்கி வரா. ஸோ வந்தா சங்குக்கு பக்கத்தில் ஒரு சேர் இருக்கும். அந்த சேரை இழுத்து போட்டு அப்படியே உட்காடுறா. ஸோ அது ஃபுட்டுமே வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு அவப்பிட்டு கப்பு சுப்புன்னு போயிட்டு சோஃபாவில் உட்காந்து கிடக்கா. இந்த பக்கம் அப்படியே சங்குக்கு வந்து யோனாகிட்ட வந்துட்டு யோனோட ஃபோனை கையில் கொடுத்துட்டு இதை வச்சுக்க, உன் ஃபோன் தான், செக் பண்ணிக்கோமா எதுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து இன்னொரு சோஃபாவில் வந்து சங்குக்கு, தேயாங்கு, ஜிமின்னு இவங்க 3 பேரும் உட்காந்து சம்திங் கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருப்பானுங்க. அப்போ தட் டைம் ஜிமினுக்கு ஒரு ஃபோன் கால் வரும். ஸோ யாருமே இல்லை, நம்ம சாய் அங்கிள் தான். அட்டென்ட் பண்ணி ஜிமினை நல்லா வருத்தி எடுக்கிறாரு. அப்போ ஜிமின் காலை கட் பண்ணிட்டு தேயாங்க பார்க்குறான். தேயாங் ஜிமினை பார்த்து, என்னடா முடியல கிம்தையா, என்னால் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை இசுக்குன்னு ஃபோன் அடிச்சு ஆச்ச பண்ணியா கேட்டு இந்த அங்கிளுக்கு வேற உயிரை வாங்குறாருடா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துருக்கான். அப்போ அப்படியே வந்து தேயாங்கு, நான் கூட எனக்குன்னு தான் நினச்சேன், பரவாயில்ல உனக்கும் தான் வருது போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஜிமினும் தேயாங்கோ அப்படி சங்க பார்க்குறானுங்க. அப்போ சங்கோ, என்னடா என்ன பார்க்குறீங்க, நான் ஒரு பிளாக்ல போட்டே ரொம்ப நேரம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். சம்திங் ஜிமின் எதை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. அப்போ தேயாங்கு, ஜிமினே என்னடா ஏன்டா எதையோ போட்டு ஏதோ எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருக்கா? இல்லை, அந்த சிலையை பத்தாண்ட யோசிச்சுட்ருக்கேன். சிலைக்கு என்ன? இல்லை தேயாங்கு, சாயங்கோ சொன்னார் இல்லை, என்ன சொன்னார்? அதான் ஹைடெக் செக்யூரிட்டி, லேசர் டெக்னிக், பிளா 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 பிளா. ஆமாம், அதுக்கு என்ன இப்போது? அதான் யோசிச்சுட்ருக்கேன், நம்ம ஏன்னா அந்த ஹேக்கர் பக்கம் போய் பார்க்கக்கூடாது? அங்கேயும் ஜங்குக், ஹேக்கரா? ஆமாம் ஜங்குக்கு, நல்ல ஐடியா தான் ஜிமின், உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ நிறைய முளைக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ஜங்குக்கு சொல்லும்போது நடுவில் தேயாங், உனக்கு தான் வரல, அவனுக்கு அச்சம் வரேன்னு சந்தோஷப்பட்டுக்கடா. அங்கேயும் ஜங்குக், நான் இதை உன்கிட்ட கேட்கவே இல்லை மிஸ்டர் தேயாங், நீ இதை தவிர்த்து இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் ஜிமின், நான் பேசுறதை கேட்பீங்கன்னு நொட்டிடுறீங்க இப்போ தான். ஆண்டா ஹேக்கர் வேணும், நம்மள்கிட்ட ஹேக்கருங்க இருக்கானுங்கடா, இல்லைன்னு சொல்லலை நான். ஆனால் இருந்தாலும் நமக்கு இது பண்ணுற மாதிரி ஒரு ஹேக்கர் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் இங்கே யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கான். இங்கே வந்து 3 பசங்களுமே வந்து யோசிச்சுட்டு தான் உட்காந்துருக்கானுங்க. அப்போ தூரத்தில் வந்து யோனா உட்காந்துருந்துருப்பா. அப்படி குடு நீஞ்சிட்டு வந்துட்டு எங்கள் சங்குக், தேயாங், ஜிமின் இவங்களுக்கு கிட்டக்க ஒரு சோஃபா இருக்கும். அந்த சோஃபா நல்லா இழுத்து போட்டு, இழுக்க முடியல அவ்வளோ, இருந்தாலும் இழுத்து போட்டு அப்படியே உட்காடுறான். இது 3 பேருமே யோனாவே பார்த்துட்ருக்கானுங்க. அப்படி இழுத்து போட்டுட்டு, அது இப்போ என் காதில் ஹேக்கர்னு விழுந்துச்சு, நீங்கள் அதான் பேசிகிட்ருக்கீங்களா என்ன? அங்கே அப்படியே ஜங்குக்கு எவனா ஒரு லுக் போட்டுட்டு, இப்போ யார் உன்னை கூப்பிட்டா? உன்னை தான். யார் உன்னை கூப்பிட்டா? பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டு உட்காந்துருக்கியாடி நீ?
மேலே அடிச்சனே ஞாபகம் இல்லை அப்படின்னு ஜங்குக் சொல்கிறான். இந்த பக்கம் யோனா ஜங்குக் கிஸ் அடிச்சதை யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கா. அப்போ ஜங்குக் என்ன மறுபடியும் அடிக்கணுமா என்ன? இல்லை இல்லை இல்லை. அப்புறம் அப்படியே தேங்கு ஜங்குக் கையை பிடிச்சி அடிச்சியா? ஆமாம். இப்போ என்ன? டேய் அது பொம்பளை பிள்ளைடா. பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் இப்போ என்ன அதுக்கு? கேட்கலன்னா அடிக்கத்தான் செய்வேன். நான் நஜ்மின் மாதிரியா அப்படியே வரா உரசா அப்படியே உட்காந்துருக்கு. ஜங்குக்டா அப்படின்னு சொல்கிறான். அந்த பக்கம் தேங்க அப்படியே ஜிமினை பார்த்து கற்றுக்க சின்ன பையன்ட்டேந்து அப்படின்னு சொல்கிறான். அப்படியே வந்து ஜிமின் வந்து யோனாவை பார்க்குறான். ஸோ யோனாவுமே அப்படியே ஜிமினை பார்த்துட்டு ஆமாம் ஆக்கள் பற்றி தான் பேசிகிட்ருக்கோம். இப்போ என்ன அதுக்கு? அதுவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே யோனா பேச வரும்போது அப்போ ஜங்குக் அகைன் என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? நாங்கள் 3 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது உனக்கு என்னடி இங்கே வேலை? சும்மா நல்லா உட்கார முடியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இந்த பக்கம் யோனா சும்மா சும்மா என்ன நீங்கள் என்கிட்ட கட்டிக்கிட்டே இருக்கீங்க? நானே எவ்வளோ போட்டுட்ருக்கிறது, எனக்கு பேசுறதுக்கும் ஆள் இல்லை, சும்மா சும்மா கட்டிக்கிட்டே இருக்கீங்க என்கிட்ட. இந்த பக்கம் ஏன்டா அவள்கிட்ட கத்திக்கிட்டே இருக்க? இது என்னங்கிற நான் பேசிட்டு இருக்குமா குறுக்கால வந்துட்டாவ இதெல்லாம் கூப்பிட்டு வந்த அப்போ சாத்திட்டு கேளு அப்படின்னு இங்கே தேங்க கத்துறான். அப்படி யோனா அப்படியே சைலண்ட்டாக உட்காந்துக்கிறா. இந்த பக்கம் தேங் நீ சொல்லு. நான் உங்கள்கிட்ட ஒரு கொஷின் கேட்கணும் ஃபஸ்ட்டு. அங்கே ஜங்குக் என்ன ஒரு சும்மா சும்மா என்னை இது பண்ணிக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து யோனா வந்து தேங்க பார்த்து சொல்கிறா. அப்போ தேங்க ஜங்குக்கை பார்த்து அமைதியாக தான் இதாண்டா அப்படிங்கிற மாதிரி தேங்க சொல்கிறான். இந்த பக்கம் ஜங்குக் அப்படியே மூணு திருப்பிட்டு உட்காந்துக்கிறான். என்ன கேளு அப்படின்னு ஜிமின் சொல்கிறான். எங்கள் 3 பேரும் மாஃபியாவா அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்குறா. இந்த பக்கம் ஜங்குக் என்னடி கேள்வி இது, மாஃபியாவான்னு கேட்குற? அது அப்படின்னு அவங்க பேச வரும்போதே டோரை ஓப்பன் பண்ணிட்டு ஒரு 2-3 பாடி கார்ட்ஸ் சரி அவனையா அப்படியே தொங்க போட்டு அப்படியே இழுத்துட்டு வரானுங்க. இந்த பக்கம் வந்து 4 பேருமே திரும்பி பார்க்குறானுங்க. ஸோ யார் அப்படின்னா யோனா, ஜிமின், ஜங்குக், தென் தேயாங். ஸோ அவங்க எல்லாருமே வந்து அந்த யாரை இழுத்துட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறீங்க. ஸோ அதில் ஒரு பாடி கார்டு இவன் தான் பாஸ், அந்த ஸ்பையோட அல்ல கை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் அப்படியே ஜங்குக்கு எத்தனை தடவை தாண்டா நான் அவங்கள்ட்ட உட்காந்து சொல்கிறது, பார்த்தீங்களா போட்டு தள்ளுங்க, நீ வீடு வரைக்கும் ஏன்டா இழுத்துட்டு வரீங்க அவனுங்கள? இல்லை பாஸ், அவன்கிட்ட ஏதோ சிப்பு இருக்கான், அது அவங்கள்ட்ட தான் கொடுப்பேன்டான், அதான் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படியே ஜங்குக் கிட்டக்க வந்துட்டு அவன் முடியை பிடிச்சி அப்படியே தூக்கி மூஞ்சே தெரில அப்படியே அந்த அவளை மண்டையை விட்டுட்டு எங்க அந்த பென்ட்ரைவ்க்கா அப்படியே அவன் வந்து ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். ஆத்தா என்னடா என்ன பார்த்துட்ருக்க குட்ரா அவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி மண்டையை ஆட்டுறான். பாடி கார்டு அவளே ஒரு லுக் விட்றான் ஜங்குக்கு. என்ன விளையாடுறீங்களா அவள்கிட்ட? அவன் ஏதோ நீ இருக்குங்கிறான், அவன் இல்லைங்கிறான், இதை பற்றி எனக்கு கேனடாடா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜங்குக் ஜஸ்ட் ஒரு செகண்ட் கூட யோசிக்கல, கன் எடுத்து அவளையும் அப்படியே கன்னெல்லாம் ஷூட் பண்ணிடுறான், அந்த பாடி கார்டையும் அப்படியே ஷூட் பண்ணிடுறான். இந்த பக்கம் யோனாக்கு ஒன்றுமே சொல்ல முடியல, அவளுக்கு கையெல்லாம் ஷிவராக ஆரம்பிச்சிருது, அப்படியே கை கால்லாம் நடுங்குது, அப்படியே உட்காந்துருக்கா. இந்த பக்கம் அவள் பிளட்டுமே லாஸ் ஆகுது, அவளால் சும்மாவும் உட்கார முடியல. சரி அட்லீஸ்ட் நம்மளாச்சும் ஹெல்ப்பாவது பண்ணுவோமே அப்படிங்கிற மாதிரி ஏஞ்சி போயிட்டு ஸோ இந்த பாடி கார்டை வந்து காப்பாற்றுக்க ட்ரை பண்ணுறாளா. இந்த பக்கம் அப்படியே ஜங்குக் அவள் கையை பிடிச்சி அப்படியே எழுப்பி என்ன பண்ணிகிட்ருக்க
பிளட் போகுது. நான் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணணும். பண்ணி என்ன அதை மாதிரி காப்பாற்ற போறியா? காப்பாற்றி என்ன பிடுங்க போகிற? சொல்றி. டாக்டரும் எனக்கு திரும்ப கூப்பிட்டு வந்தேன், எங்களுக்கு நொட்டுறதுக்கு தான், இவனுக்கு நொட்டுறதுக்கு இல்லை. அப்போ இந்த பக்கம் எதுக்குடா அவனையும் போட்டு தரேன்? பின்ன என்ன தேங்கு உட்காந்து நோட்டிட்டு விளாண்டுட்டு இருக்கானுங்க நம்மள்ட்ட. இவன் இருக்கும்பானா, இவன் இல்லம்பானா, நம்மளை பார்த்தா மாத்ததா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கண்ணை எடுத்துகிட்டு வந்து அப்படியே அந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டீப்பாய் இருக்கும். அந்த டீப்பாயில் அப்படியே சங்குக்கு வச்சுட்டு அப்படியே உட்காடுறான். ஸோ நீங்கள் அங்கே எவனோ அங்கே ஸ்டில் நின்றுட்டு தான் இருக்கா. ஜஸ்ட் அப்படியே வந்து 3 பேரையும் பார்த்துட்ருக்கா. அப்போ ஜங்குக், ஏய் ஒன்னத்தான் உட்கார் பா அப்படின்னு சொல்கிறான் ஜங்கு. இந்த பக்கம் யோனா அப்படியே வந்து எங்கே உட்காந்தாலும் அப்படி சைலண்ட்டாக உட்காடுறா. அப்போ இந்த பக்கம் ஜங்குக் வந்து இந்த பாடிகார்டை கூப்பிட்டு அதெல்லாம் க்ளீன் பண்ணிடா, அவனுங்க பாவம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். ஸோ அந்த பாடிகார்டுமே அந்த 2 பாடியை எடுத்துகிட்டு அப்படியே வந்து அந்த டிஸ்போஸ் பண்ணுறதுக்காக அந்த இடத்த விட்டு அப்படியே மற்ற பாடிகார்ட்ஸ்லாம் வந்து கிளம்பிடுறானுங்க. தென் இப்படியே ஒரு 10 minutes அப்படி சைலண்ட்டாக இருக்குது. அப்படியே ஜங்குக்கு வந்து நீ நம்ம கேட்டியடி, என்ன கேட்ட? மாஃபியாவான்னு கேட்டதல்ல? ஆமாம், நாங்கள் 3 பேர் மாஃபியா தான் பார்த்தல்ல. அப்படியே எவ்வளோ சைலண்ட்டாக இருக்கா. ஏய் என்னம்மா ஒன்னத்தான் சைலண்ட்டாக இருக்க? பேசு. ஏதோ முன்னாடி கத்திட்டு இருந்திய லபன்னு, என்னமோ இவன் பண்ணுறான் அவன் பண்ணுறான்டு, இப்போ பேசுடி. ஐயோ நான் எதுவுமே பேசல, இப்படி சைலண்ட்டாக உட்காந்துருக்கா. இந்த பக்கத்தையா ஏன்டா அவன் முன்னாடி இப்படி பண்ணுறேன்? நான் என்ன பண்ணுறேன்? வெளியாச்சு போட்டாங்க, எனக்கு கொஞ்சம் உட்கார சொல்கிறியா அண்ணைய அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சில பக்கம் ஜாமுக்கு அப்படியே அவன் பண்ணிட்டு உட்காந்து அவன் ஹேரெல்லாம் சரி பண்ணிட்டு உட்காந்துருக்கான். இந்த பக்கம் அப்படியே ஜிம்மின் யோனாவை பார்த்து, இங்கே பாரு, அவன் பேர் என்ன? அங்கே ஜாமுக், யோனா. ஜிமின் திரும்பி நான் உன்கிட்ட கேட்கலடா. இல்லைடா, அவள் ஷாக்கில் இருக்காள், அவள் சொல்ல மாட்டான், அதான் நானே சொல்கிறேன். அப்படியே ஜிமின் யோனாவை பார்த்து, இங்கே பாரு யோனா, இங்கே எல்லாம் நார்மலான திங், புரியுதா? நீ டாக்டர் தான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் ஸ்டில் இங்கே எதுவும் என்னால் பண்ண முடியாது. நீ காப்பாற்றுற அளவுக்கு அவனுங்க 2 அப்படியே உத்தமனும் கிடையாது, அந்த அளவுக்கு அவன் வருத்தங்கனும் கிடையாது. ஸோ பெருசாக எடுத்துக்காது. இன்னொரு விஷயம், நாங்கள் 3 பேரும் அண்டர் கிரவுண்ட் மாஃபியா. உன்னை ஏன் இங்கே இந்த ஜங்குக் பையன் தூக்கிட்டு வந்தான் அதெல்லாம் எனக்கு ரீசன் தெரியாது, பட் ஒன்ஸ் நீ இதுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்ட அவ்வளோதான், நீ எங்கக்கிட்ட என்ட்ரி ஆகிட்ட, அதோடு தான் புரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஸோ அப்படியே ஜிமின் உட்காந்துட்டு அப்படியே வந்து ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கான். இந்த பக்கம் அப்படியே யோனா எதுவுமே பேசலை. ஸோ அப்படியே இருந்துச்சு, அப்படியே ரூமுக்கு வந்து போயிடுறா. ஸோ அப்படியே வந்து டைம்ஸ் வந்து ஸ்கிப்ஸ் ஆகுது. ஒரு 10 மணி போல் அந்த மாதிரி இருக்கும். அப்படியே யோனா கீழே இறங்கி வரா. ஸோ பார்த்தா ஹாலில் 3 பேர் உட்காந்து சம்திங் ஏதோ ப்ளூ பிரிண்ட் திறந்து வச்சுட்டு வேலை ஏதோ பார்த்துட்ருக்கானுங்க. அப்படியே யோனா அப்படியே கிட்டக்க வந்துட்டு சோஃபா இழுத்து போட்ட மாதிரி தான் இருக்கும், சோஃபாவில் அப்படியே உட்காந்துட்டு, என்ன பண்ணுறீங்க? அவள் சமம் பார்த்துட்டு, தூங்கலையா நீ? அப்படியே வந்து அப்படியே உட்காந்து பார்த்துட்ருக்கா. அப்போ ஜிமின், நான் தேங்கு என்னடா ஹேக்கரை பற்றி கேட்டிருந்தேன் ஏதாச்சும்? இல்லைடா, எவனும் சட்டம் ஆக மாட்டான் நமக்கு. அப்படியே யோனா வந்து, ஹேக்கரா? அப்போ ஜிமின், ஆமாம் ஹேக்கர் வேணும் உங்களுக்கு.
நான் வேணா உங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணட்டா? என்னால் முடிஞ்சது சின்ன ஹெல்ப்பு. என் 3 பேரும் அப்படியே இவனை பார்க்குறானுங்க. அதுவா, ஆக்சுவலி எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கு. அப்போ அப்படியே அவன் யோசிக்கிறான், நம்ம பயோடேட்டாவில் தங்கச்சிங்கிற கேரக்டரை படிக்கவே இல்லையோ. அப்படியே அவன் வந்து யோசிச்சுக்கிட்டே வந்து யோனாவை பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் யோனா, என்னோடய சிஸ்டர்னா என்னோட கூட பிறந்த சிஸ்டர் கிடையாது, ஆனால் சிஸ்டர் தான். ஆக்சுவலி அவளுமே ஒரு ப்ரொஃபஷ்னல் ஹேக்கர் தான். ஸோ சொல்ல போகணுன்னா அவள் நல்லாவே வந்து எல்லாத்தையுமே வந்து ஹேக் பண்ணுவாள். உங்களுக்கு தெரியுமா, அவள் வந்து டிபார்ட்மெண்ட்டில் இருக்கா. அப்போதான் டிபார்ட்மெண்ட் மீன்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட். அப்போ ஜங்குக், நீ எங்களை போலீஸில் மாட்டிவிட பார்க்குறியாடி? அது அப்படி இல்லை, அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. அது என்னன்னா, அவள் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருக்கா. இப்போ தான் இன்டர்னாக வந்து அது டிபார்ட்மெண்ட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்குள்ளே போயிருக்காளா. அதனால தான் நான் சொல்கிறேன். அவள் வந்து ஹெல்ப் பண்ணுவாள். அது ஒரு டம்மி பீஸ் தான். நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அது ஒன்றும் அப்படியே ஹைடெக் பீஸ்லாம் கிடையாது, டம்மி பீஸ் தான் அது. நான் மட்டும் தனியாக இருக்கேன்னா அவளையும் கூப்பிட்டு வந்துடுங்களேன். உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும், எனக்கு என்னோட முன்ன பார்த்த மாதிரி இருக்கும்ல. ப்ளீஸ் ப்ளீஸ். அப்படியே ஜிமின் ஏன்னா ஒரு கூட்டுட்டு, உன்னை நம்பலாமா? என்ன ஷூர், நீங்கள் 100% என்னை நம்பலாங்க. நான் டாக்டர், நான் பொய் சொல்ல மாட்டேன். அப்படியே 3 பேரும் சிரிக்கிறானுங்க எவனா பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு. பார்க்கலாம்லாம் சொல்லாதீங்க. என் தங்கச்சி நல்லாவே வந்து ஹேக் பண்ணுவா, யூ நோ வாட். ப்ளீஸ். உங்களுக்கு இன்னொன்று சொல்லிட்டா, அவளை வந்து கடத்துறது ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயம் கிடையாது. நீங்கள் சோறு வாங்கி கொடுத்தீங்கனாலே போதும், அவள் பட்டு கப்பு சிப்புன்னு வண்டியில் வந்து ஏறிடுவா. சரியா? அவளை வந்து என்ன பிடிச்சி காட்டின மாதிரி அது குளோரோஃபார்ம்லாம் வச்சு நான் வந்து கடத்த தேவையில்ல அவளை. அது நீங்கள் சும்மா சோறு வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட அவள் வந்துடுவா. அவள் காலையில் வந்து எப்போவுமே லேட்டாக தான் இருந்திருப்பாள். நான் வீட்டில் இருந்திருந்தேனாவது நான் ஜஸ்ட் ஏதாவது சமைச்சி கொடுத்து வந்திருப்பேன் அவளுக்கு. அவளை பாவம் பிள்ளை என்ன சாப்பிட்டுச்சின்னு அதான் தெரில. நைட்டுக்கு என்னை தேடுறாளா என்னன்னு கூட தெரில. எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் வேணா மின்னுக்கு ஃபோன் பண்ணிக்கவா அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து பாவமாக வச்சுக்கிட்டு கேட்குறா. இந்த பக்கம் சவுக்கில் முடியாது அப்படிங்கிற மாதிரி மண்டையாடுறான். அப்போத்தையா நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே நாங்கள் கேட்கவே இல்லையே. இல்லை, இஃப் சப்போஸ் நீங்கள் வந்து மின்னோட பயோடேட்டா எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆளை வச்சு கண்டுபிடிச்சி எடுக்கணும். நானே இருக்கேன்ல, நானே எல்லா இன்ஃபர்மேஷனையும் கொடுத்துருவேன்ல, அதனால தான். 3 பேரும் சைலண்ட்டாக வந்து யோனாவை பார்க்குறானுங்க. யோனா எதுவுமே பேசல. உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் சொன்னேன், அதான் அதுங்க மாதிரி சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கா அவ. அப்போ ஜங்கு, நீ ரூமுக்கு போ. ஏன் ரூமுக்கு போ? ஏன்? அதான் ஏன் போடி போட அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் பார்த்தா இவனா அப்படியே மேலே போயிடுறா. அப்படியே சாங்க யோசிக்கிட்டே உட்காந்துருக்கான். நம்ம ஆளும் சொல்கிறா, எப்படியும் வந்து பொய்யா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்படியே யோசிச்சுட்டு அப்படி திரும்பி மச்சான் அப்படின்னு கூப்பிடுறான். இந்த பக்கம் ஜிமினியும் தேங்கையும் அப்படியே இது 3 இதுக்கு 2 அப்படியே வந்து சவுங்க பார்க்குதுங்க. நம்ம ஏன் வந்து எவனா சொன்ன மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது? அப்போத்தே அவள் இன்னொன்று சேர்த்து தான் சொன்னான். அவள் தங்கச்சி டிபார்ட்மெண்ட்டில் இருக்காளாம். தெரியும்லடா என்ன ஒன்று, டிபார்ட்மெண்ட்டில் இருந்தா என்னடா, நம்ம பார்க்காத டிபார்ட்மெண்ட் போலீஸா விட்டேன் என்ன அவதான் சொல்கிறாள்ல அவள் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஃபுல்லாக மண்டே கழுவுலாம். ஜங்கு இந்த பக்கம் உட்காந்துட்டு தேங்கையும் ஜிமினியும். அப்போ ஜிமினி ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு, சரிடா உன் பாயிண்ட் ஆஃப் வியூக்கே வரேன், எவனா நம்பலாம்,
தப்பு கிடையாது. இஃப் சப்போஸ் அந்த பொண்ணாச்சு ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு, உன்கிட்ட தான் ஒன்று தான் இப்போ நீ தான் கடைசியில் ஏதாவது சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பிரச்சனை இல்லை உனக்கு, எனக்கு பிரச்சனை இல்லைடா, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அப்படி சவுண்ட் சொல்லிட்டு அப்படியே உட்காந்துருக்கும் போது தேங்க வந்து ஃபோன் எடுத்து அப்போ கால் பண்ணுறான். ஸோ கால் பண்ணிவிட்டு, நாளைக்கு ஒரு வேலை இருக்குங்க எல்லாத்துக்கும், காலமே மார்னிங் சீக்கிரமாக வந்துடுங்க, மார்னிங் 7 o'clock மென்ஷனுக்குள்ளே இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, ஸோ அப்படியே இந்த பக்கம் தேங்க ஃபோன் காலை கட் பண்ணிடுறான். ஸோ அதே நான் அப்படியே வந்து ஆளுக்கு அப்படியே தூங்க போயிடுறானுங்க. அப்போ தட் டைம் வெளில வந்து பார்க்கும்போது அப்போ ஜங்குக் வந்து அவன் ரூமை விட்டு அப்படியே வெளில வரான். லைக் ஜங்குக் பார்க்க இப்போ எப்படி இருக்கான்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் கலர் ட்ரெஸ்ஸை வியர் பண்ணிவிட்டு, ஸோ அப்படியே வந்து கன்னை அப்படியே லோட் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட பின்னாடி வந்து அந்த சொருகிட்டு டிஷர்ட் அப்படியே எடுத்து விட்டுட்டு, ஸோ அப்படியே வந்து சம்திங் ஏதோ மேன்ஷனை விட்டு வெளில போகிற மாதிரி தெரியுது. சரி அப்படியே இவனை பார்க்குறா. அப்படியே இவனை பார்த்துட்டு அப்படியே குடுன்னு ரூமுக்கு வந்தா. ரூம் ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்த்தா, ஸோ அங்கே சம்திங் கார் எடுத்துகிட்டு எங்கேயோ வெளில போகிற மாதிரி இருக்குது. அதை மட்டும் அவள் பார்த்துட்டு தென் அவள் எதுவுமே வந்து அகைன் எதுவுமே பண்ணலை. அதே நான் அப்படியே வந்து படுத்துடுறா அவள். ஸோ இப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. மார்னிங் 7 o'clock பார்த்தோம் அப்படின்னா, ஸோ இந்த பக்கம் அப்படியே தேயாங்க வந்து ஒரு பஞ்ச் ஆஃப் கேங்ஸ்டர்ஸ் முன்னாடி நின்றுட்டுருக்கான். ஸோ கொஞ்சம் ஒரு 6-7 பேர் இருக்கானுங்க. ஸோ அது ஒரு மொட்டை தலையன் வேறு. அந்த மொட்டை தலையன் தான் அங்கே இருக்க கேங்ஸ்டர்ஸ்க்கெலாம் வந்து பாஸ் மாதிரி. இப்போ அவன்கிட்ட வந்து தேயாங்க நின்று பேசிகிட்ருக்கான். ஒரு ஃபோட்டோவை கொடுக்குறான். அந்த மொட்டை தலையை வந்து அந்த ஃபோட்டோ வாங்கிட்டு, என்ன பாஸ் இது, பொண்ணை கடத்தணுமா? நீங்கள் அப்போ பாஸ் பொண்ணை கடத்தலாம் இறங்குனீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பொண்ணை கடத்தணும், அந்த பொண்ணால் சின்ன வேலை ஆக வேண்டியிருக்குடா, அதான். அப்புறம் அந்த பொண்ணோட டீட்டெயில்ஸு இந்த ஃபைலில் இருக்குது அப்படின்ட்டு ஒரு ஃபைலில் கொடுக்குறான். அப்படியே இந்த பொண்ணை அலங்காமல் குலுங்காமல் மேன்ஷனுக்கு தூக்கிட்டு வந்துடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ அந்த பக்கம் அப்படியே தேங்க வந்து மேன்ஷனுக்குள்ளே போயிடுறான். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, ஸோ அட்ரஸ் யோனாவுமே வந்து அட்ரஸ் கொடுத்துருப்பா. ஸோ அந்த அட்ரஸை பார்த்துட்டு தென் இவங்க வந்து அந்த காரில் போயிட்டு ஸோ அப்படியே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே வந்து மின்னை பார்க்குறோம். ஸோ மின் வந்து நைட்டு ஃபுல்லாக அலைஞ்சிருந்துருப்பா. ஹாஸ்பிட்டலுக்கெலாம் வந்து போயிட்டு யோனா வந்து வந்திருக்காளா அப்படிங்கிற பார்க்கும்போது, ஸோ நான் ஹாஸ்பிட்டலில் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க, யோனா டாக்டர் வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே ஹாஸ்பிட்டலுக்கு வரல, என்னாச்சு எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருப்பானுங்க. அதே ஒரு கஷ்டத்துலேயே வந்து இந்த பிள்ளை வந்து படுத்திருக்கோம். ஸோ மார்னிங் வந்து ஆகுது. ஸோ அப்படியே டைம் அப்படியே பாஸ் ஆகுது. எனக்கும் யோனா பக்கம் அப்படியே மின்னு ஃபோன்லாம் அலாரம் அடிக்குது. அப்படியே எடுத்து பார்க்குறா. ஸோ பார்த்தா மணி 10 ஆகுது. 10 ஆகிடுச்சா? யோனா வந்தா இல்லையா? யோனா யோனா அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு ரூம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ வந்து அவள் ரூமுக்கு போயிட்டு பார்த்தா, சரி யோனா அங்கே இன்னும் வரல. ஸோ இன்னும் ஒரு மாதிரி ஆகிடுது. இவன் எங்கத்தான் ஊர் மேய போயிருக்கா? அப்படியே போனவன் ஈஜுன்னு கூட அப்படியே போயிட்டாலான்னுச்சு. எனக்கு அவனை பார்க்கவே பிடிக்க மாட்டேது. உம்மால டேஸ்டே இல்லை இவளுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டு ஸோ ப்ரஷ்லாம் வந்து அப்படியே பண்ணிவிட்டு தென் அப்படியே வந்து இருந்திருப்பா அவள். ஸோ குளிச்சுட்டு லைக் எப்படின்னா ஒரு லாங் பேண்ட்டு ஒரு க்ராப் டாப்பு போட்டுட்டு அப்படியே நல்லா ஏற்றி ஒரு கொண்டையை போட்டுட்டு ஸோ அப்படியே சரி ஓகே அது பசிக்குதுன்னு போயிட்டு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணால் ஃப்ரிட்ஜில் ஒன்றுமே இல்லை. ஒரு க்ராசரிஸுமே ஃப்ரிட்ஜில் இல்லை. யோனா எங்காடி போனேன்? ஏதாச்சும் வாங்கியாச்சும் வைப்பா, வீட்டில் ஒன்றுமே இல்லை. கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் தானா? ஐயோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே வந்து ஒலாத்திக்கிட்டு ஸோ அப்படியே வந்து வெளில வந்துட்டு சரி கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் பக்கம் அப்படியே நடந்து போயிட்டுருக்கா. ஸோ பக்கத்தில் தான் ஒரு 10 நிமிஷம் நடந்தால் கூட வந்துடும். சரி இந்த பக்கம் அங்கே ஒரு பாடி கார்டு பாஸ் 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 பாஸ்
அப்படி நான் மொட்டை தலையை கூப்பிடுறான். நான் மொட்டை தலையை, என்னடா பாஸ் அந்த பொண்ணான்னு பாருங்க. அந்த மொட்டை பாஸ் அப்படி பார்த்துட்டு, ஆமாண்டா அவதான். பாஸ் என்ன பண்ணுறது, ஃபாலோ பண்ணவள அப்படின்னு சொல்கிறான். சரி இந்த காருமே அப்படியே வந்து முன்ன ஃபாலோ பண்ணிகிட்டே போகுது. ஸோ முன்ன அப்படியே கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ்குள்ளே போயிட்டு அப்படியே பார்த்துட்டு, ஆக்சுவலி கிம்பாப் இருக்கும் தெரியுமா, அவன் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குமா அந்த கிம்பாப்பு. ஸோ அதை அப்படியே எடுத்துகிட்டு இன்னொரு பனானா மில்க் ஷேக்கு. ஸோ அதையும் எடுத்துகிட்டு ஸோ அப்படியே பில் போட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே வந்து நடந்து வந்துட்டுருப்பா அந்த கன்வீனியன்ஸ் ஸ்டோரை விட்டு வெளில. ஸோ ஒரு கையில் வந்து ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் கையில் அப்படியே உறிஞ்சிக்கிட்டு, ஸோ இன்னொரு கையில் கிம்பாப்பை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே வெளில வந்துட்டுருக்காள. வெளில வந்தால் அவளுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பிளாக் கலர் கார் நிற்கிது. அப்படியே வந்து மீன் அந்த பிளாக் கலர் கார் அப்படியே ஒரு லுக் போட்டுட்டு நம்ம நடப்போம் அப்படிங்கிற சொல்லிட்டு அப்படியே நடந்து அந்த சைடு வைஸாக நடந்து வந்துட்டுருக்காளா. அப்போ வந்து பிடிச்சி போடு அப்படிங்கிற மாதிரி அப்படியே பேக்வேர்ட்லேருந்து அப்படியே மீனை பிடிச்சி அப்படியே உள்ளே இழுக்கிறானுங்க. இழுக்க வேகத்துக்கு மீன் கையில் வச்சு இந்த கிம்பாப்பும் சரி பனானா மில்க் ஷேக்குமே சரி அப்படியே கீழே விழுந்துருது. இந்த பக்கம் அப்படியே மீன் ஜங்க் ஷாக்கில் அப்படியே காருக்குள்ளே உட்காந்துருக்கா. கத்தவும் செய்யலை, எதுவுமே செய்யலை. சுற்றி முற்றி பார்த்துட்டு, ஐயா என் சோறு, அம்மா என் சோறு, என் சோறு அப்படியே ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கில் கஷ்டப்பட்டு இப்போ நடந்து வந்து வாங்கினேனேடா அந்த மாதிரி பார்த்துட்டு அது கார் வந்து அப்படியே மூவ் ஆகிடுது. இந்த பக்கம் இதுக்கப்புறம் தான் கத்தவே ஆரம்பிக்கிறா. டேய் யார்ரா நீங்கள், ஐயோ டே உங்களுக்கு பொறுமைங்கிறது கிடையாதாடா, அப்படியே கூப்பிட்டுருந்தேன் நானே வந்து வண்டியில் ஏறிருப்பேனே. ஐயோ என் சோறு, டே வண்டியை நிப்பாட்டுக்கடா, எனக்கு சோறு வாங்கி கொடுங்கடா. அப்போ மீன் சும்மா இல்லாமல் அங்கே டிரைவர் சீட்டு ஒரு பாடி கார்டும் உட்காந்துருப்பான். அவனை பிடிச்சி நல்லா ஆட்டுறா. அண்ணா வண்டியை நிப்பாட்டுண்ணா, அண்ணா ப்ளீஸ்ண்ணா, கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ் தாண்டி போயிட போகிறேன், வண்டியை நிப்பாட்டு. அவனை ஆட்டின வேகத்துக்கு அவன் வண்டியவே ஸ்டாப் பண்ணிட்டு திரும்பிட்டு பார்த்துட்டு, என்னதாம்மா உனக்கு பிரச்சனை அப்படிங்கிறான். அப்படியே இந்த பக்கம் பார்த்தா அந்த மொட்டை அங்கிள் அப்படியே அந்த மொட்டை தலையில் கை வச்சுட்டு அப்படியே மின்ன பார்த்துட்ருக்கான். இந்த பக்கம் அப்படியே மின்னு, மொட்டைண்ணா ப்ளீஸ் மொட்டைண்ணா, காலையிலே சாப்பிடலம்மா, பசியுதுண்ணா, எனக்கு காலையிலே சாப்பிட்லண்ணா, காலையில் வரி அக்கா அக்கா காரி மொத்தம் வச்சுருந்தேன், அந்த அக்கா காரி எங்கே போனான்னு கூட எனக்கு தெரியல அண்ணா, ப்ளீஸ்ண்ணா சத்தண்ணா காப்பாற்றுண்ணா, காலையிலேருந்து ஒன்றுமே சாப்பிடல, சொல்லப்பா நைட்டு ஒரு கிளாஸ் பாலை குடிச்சிட்டு படுத்தவா நான், இப்போ வரைக்கும் வயிற்றுல ஒரு வாய் தான் நான் அந்த கிம்பாப்லேயும் கடித்தேன். நான் அதுக்குள்ளே வந்து பிடிக்கிறீங்க, அது அப்படி என்னை வந்து கூப்பிட்டு வண்டியில் ஏறினா கூட நான் ஏறிந்திருப்பேனே, ஏன்னா உங்களுக்கு சோறோட அருமைங்கிறது தெரியுமா. ஐயோ சரி அதை விடுங்க, எனக்கு இப்போ எனக்கு சோறை வாங்கி கொடுங்க ப்ளீஸ், உங்கள்கிட்ட கெஞ்சி வைக்க மாட்டான்னா மொட்டானா ப்ளீஸ், உனக்கு தங்கச்சியாக பாரு ப்ளீஸ், தங்கச்சியாக கூட ஒரு பிச்சைக்காரிக்கு வாங்கி கொடுக்குற மாதிரி எனக்கு சோறு வாங்கி கொடு ப்ளீஸ், எனக்கு பசி உயிரை போகுது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி அவள் பேசிக்கிட்டே இருக்கா. இந்த பக்கம் இந்த மொட்டை அங்கிளுக்கு தள்ள வழியே வந்துடும் போல இருக்குது. ஸோ அப்படியே வந்து பட்டுன்னு வந்து ஒரு பிளாஸ்டிக் போட்டு வாயில் மூடிக்கிறானுங்க. அப்படியே பட்டுன்னு சைலண்ட் ஆகிடும் அந்த பக்கம் மின்னு. அப்போ வந்து அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் அந்த ஹேண்ட் சைனால் கையை ஆட்டி அப்படியே பேசிட்டு தான் இருக்கா. அப்போ யோசிக்கிறா, நம்ம கை ஃப்ரீயாக இருக்குல்ல அப்படிங்கிற பிளாஸ்டிக் அப்படியே கழட்டிட்டு, ப்ளீஸ் சோறு வாங்கி தாங்க ப்ளீஸ் 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 அப்படின்னு அவளை கடத்திட்டு போகிறானுங்க. அது கூட அவளுக்கு தெரியல, சோறு முக்கியமாக போச்சு போல இருக்கு அவளுக்கு. ஸோ அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அவன் காரை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு அந்த சொட்டை அங்கிள் போயிட்டு அப்படியே சாப்பாடு வாங்கறதுக்காக போனானுங்கண்ணா. அப்படியே அங்கேருந்து கார்லேருந்து மொட்டாண்ணா பாடி வேலை திரும்பி பார்த்துட்டு, வரும்போது ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக் பிங்க் கலரில் இருக்கும் சேர்த்து வாங்கிட்டு வாங்க. அவன் அப்படியே முன்ன ஒரு லுக் விட்டுட்டு ஸோ அவன் அப்படியே கன்வீனியன்ஸ் ஸ்டோர்ஸ்குள்ளே என்ஜாய் அதை வாங்கிட்டு இருக்கான். ஸோ இந்த பக்கம் தான் மின்னுக்கு தான் கொஞ்சம் வாங்கினமே, சும்மா இல்லாமல் அங்கே இருக்கிற எல்லா பாடி கார்ட்ஸ்கிட்டையுமே பேசி அவன் மின் வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்கூடையும் நல்லாமே வந்து மிங்கிள் ஆகிடுறா. ஸோ அப்படியே இந்த பக்கம் வந்து வாங்கிட்டு வந்து அவள் கையிலையுமே வந்து கொடுத்துருக்கானுங்க. மற்ற பிறகு அப்படியே உட்காந்து நல்லா வந்து எலி பொறிக்கிற மாதிரி நல்லா பொறிச்சிக்கிட்டே அங்கே இருக்க எல்லாத்தையும் பேசிட்டு சாப்பிட்டு நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு, அப்பாடா இப்போ தான் வயிறு ஃபுல்லான மாதிரி இருக்கு. அப்படிங்க சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது
அப்புறம் மட்டானா கல்யாணம் வச்சா உங்களுக்கு அப்படிங்க மாதிரி அங்கே அப்படியே பேசிகிட்டு இருக்கும்போது இந்த மட்டும் எங்களுக்கு கால் வருது. யாருமே இல்லை, நம்ம ஹிம்தியாங்க தான். எடுத்து நான் காதில் வச்சுட்டு சொல்லுங்கள் பாஸ். என்னடா தூயிடியா? தூயிடும் பாஸ் அப்படி மாதிரி சொல்லும்போது இந்த பக்கம் பார்த்தா இந்த பக்கம் மின்னா இவனா பற்றி புலம்பிட்டு உட்காந்துருக்கா. பக்கத்தில் பாடி காட்ட அவள் எங்கே தான் போனான்னு தெரியல. இத்தனைக்கும் அவளுக்கு பாய் ஃப்ரெண்டு வேற இருக்கு. என்ன பண்ணுறது? ஒரு வேளை பாய் ஃப்ரெண்ட் ஓடி போயிருப்பாளோ அப்படிங்க மாதிரி நயன் பேசிக்கிட்டே உட்காந்துருக்கா. இந்த பக்கம் அப்படித்தையா பேக்ரவுண்டில் என்ன சத்தம்? அதுவா பாஸ்? அதனால் எங்களை இந்த பொண்ணை பிடிக்க சொன்னீங்க? கத்திக்கிட்டே இருக்கா. இந்த பக்கத்தையா கத்திக்கிட்டே இருக்கானா வாயில் பிளாஸ்டர் போட்டு ஒட்டதே இல்லடா உங்களுக்கு, எல்லாத்தையும் நான் நொட்டணுமாடா உங்கள்கிட்ட? ஆமாம் இல்லை, சரி பாஸ் நாங்கள் வந்துட்டு ஃபோன் அடிக்கிறோம் சொல்லுவாங்க. அப்படியே வந்து அந்த மொட்டை பாஸ் காலை கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து மின்னோட வந்து கையை கட்டுறானுங்க. ஒரு பாடி கார்டு தான் கட்டுறான். அப்படியே மின்னு நான் என்னடா கையெல்லாம் கட்டுற? நான் என்னம்மா பண்ணுறது? பாஸ் கட்டுற சொல்லாது, இல்லைனா என் சம்பாரத்தில் கை வச்சுருவானுங்க, இல்லை என்னையும் முடிச்சு விட்றானுங்க, புரிஞ்சுக்கம்மா, அதுக்கப்புறம் நான் கழட்டி விட்டுறேன் அப்படிங்கிறான். அப்படி மீன் அப்படிங்கிற மாதிரி மண்டையை ஆட்டுறா. பிளாஸ்டிக்குமே போட்டு ஒட்டிடுறானுங்க. ஸோ அப்படியே வந்து கூப்பிட்டு போகிறானுங்க. இந்த பக்கம் மின்ன அப்படியே வேடிக்கை பார்த்து யோசிச்சுக்கிட்டே வரா. நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு ஒர்த்து பீஸும் கிடையாது, நம்மளால யாருக்கும் பிரயோஜனமும் கிடையாது. ஒருவேளை நம்மளை எவனாவது பார்த்து நம்ம மேலே ஃபால் ஆகி நம்மளை கல்யாணம் பண்ணதை கூப்பிட்டு போகிறானோ? ஓ மை காட், கேட்ராமால வர மாதிரியா? எனக்கு தெரியும் நான் அழகாக இருக்கேன் அப்படின்னு. சரி எதை பார்த்து விழுந்தேன்னு தெரியல. அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிட்டே இருக்கும்போது அப்போ தட் டைம் கார் மேண்டனுக்குள்ளேயுமே வந்து என்ட்ரி ஆகுது. அப்படியே முன்ன பார்க்குறா. அப்படிங்கும் போது அப்படியே மனுஷன், பெரிய மனுஷன் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. ஸோ இதோட இந்த எபிசோட எண்ட் பண்ணிக்கிறேன். பாய் சாரங்க கிட்டன்ஸ். ஹோப் யூ லைக் இட். பாய், லவ் யூ ஆல்.